வங்கக்கடலில் 21ஆம் தேதியன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் வரும் 23ஆம் தேதிக்கு பிறகு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று கணிக்கப்பட்டிருந்த நிலையில் முன்கூட்டியே குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. வரும் 21ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாக கூறியிருக்கும் வானிலை மையம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடையக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, தேனி, தென்காசி, நெல்லை, குமரி ஆகிய 8 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு பெரும்பாலான இடங்களிலும், அதற்கடுத்து வரும் ஒரு வார காலத்திற்கு அநேக இடங்களிலும் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும், ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும், ஈரோடு, நாமக்கல், கரூர் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களிலும், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் திருச்சி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. வரும் 22ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, விழுப்புரம் ஆகிய 6 மாவட்டங்களில் மிக கனமழையும், வரும் 23ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.